அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம அப்ப இந்த சுக்லகதிங்கிற ஒளிப்பாதைக்குள்ள நீங்க பயணம் பண்ணும்போது மட்டும்தான் இந்த உலகம் என்பது மாயா, என்னுடைய மனம் கற்பித்துக் கொண்ட உலகம் என்பது உங்களுக்கு அனுபவமா புரிய வரும். அது வரைக்கும் உங்களுக்கு அனுபவமா அதை ஏத்துக்க முடியாது. அனுபவம் இருக்கும், ஆனா மனசு அதை ஏத்துக்காது. கடுகுல இருந்து பிரம்மாண்ட ஆலமரம் வந்தது எப்படி மனசு ஏத்துக்கல? ஆனா அது நிரூபிக்கப்பட்ட உண்மை என்பதை நம்ம நிரூபிச்சு காட்டும் போது, கூட்டு போய் காட்டும் போது, பிராக்டிக்கலாவே நம்ம அவ்வளவு பெரிய ஆலமரத்தை காட்டும் போதுதான் மனசு என்ன சொல்லுது? இல்ல இருக்கும் இருக்கும் கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேங்க அப்படின்னு ஏத்துக்குது இல்லையா? அப்ப அந்த அக்செப்டன்ஸ் அந்த மைண்ட் எப்ப கொடுக்குதோ அப்பொழுது மட்டும்தான் அந்த கடுகுல இருந்து பிரம்மாண்ட ஆலமரம் தோன்றியதுன்னு உங்களால ஏத்துக்க முடியும். அது மாதிரி இங்க இந்த விழிப்பு நிலை உலகம் என்பதும் ஒரு மாய உலகம். இது உண்மையில் கிடையாது, மனம் கற்பித்து கொண்ட உலகம். அப்ப மனம் கற்பித்து கொண்ட உலகம் என்பது யாருக்கு புரியும்? அந்த மைண்ட் அப்டேட் ஆனவங்களுக்கு தான் புரியும். மைண்ட் அப்டேட் ஆகாதவங்களுக்கு அது புரியவே புரியாது. மீண்டும் நான் அதே தான் சொல்லுவேன். ஒரு குழந்தைகிட்ட போய் ஒரு கடுகு அளவு இருக்கிற விதையை காட்டிட்டு, பாருப்பா இந்த கடுகு அளவுக்கு இருக்கிற விதையிலிருந்து தான் இந்த ஆலமரம் வந்துச்சுன்னு அந்த குழந்தைகிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. திருன்னு முழிக்கும். என்னமோ அப்பா திவுலன்னு ஒன்று காட்டுறாரு, அப்புறம் அவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக ஒன்று காட்டுறாரு, என்னமோ சொல்றாரு, சரிங்கப்பா அப்படின்னு அது கேட்டுக்கும். ஆனால் அது ரெண்டும் புரிஞ்சுக்கிற மெச்சூரிட்டி அந்த குழந்தைக்கு இருக்காது இல்லையா? அப்படித்தான் நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். இப்போ நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னா, இந்த விஷயத்த சாஸ்திரம் பேசுது, ஆனால் நம்ம அந்த மெச்சூரிட்டி இல்லாததுனால ரிஜெக்ட் பண்ணிட்டு போறோம். அந்த குழந்தை மாதிரி ரிஜெக்ட் பண்றோம். சரி என்னமோ சொல்றாங்க, ரைட், ஓகே ஓகே அப்படின்னு நம்ம ஸ்கிப் பண்றோம். அப்படி வேணா வச்சுக்கலாம், ஸ்கிப் பண்ணி போறோம். அதுதான் நம்முடைய அஜ்ஞானம். அப்ப இந்த மாதிரி நம்ம ஸ்கிப் பண்ணி போக நமக்கு என்ன நடக்கும்னா, நமக்கு ஒளிப்பாதை கிடைக்காது, கிருஷ்ணகதி கிடைச்சிடும். கிருஷ்ணகதினா என்ன? இருள் பாதை கிடைச்சிடும். அப்ப நீங்க உடம்பை விட்ட பிறகு மீண்டும் இருள் பாதைக்குள்ள பயணம் பண்ணி மீண்டும் நீங்க பிறவிக்கு வரணும். அப்ப இது மாதிரி இந்த பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துல இருந்து நீங்க விடுபடவே முடியாது. அப்ப இந்த பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துல இருந்து நீங்க விடுபட வேண்டுமானால் நீங்கள் ஒளிப்பாதையை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை இங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அதை தான் இங்க பிரம்மாவின் பகல் 6 மாதம், பிரம்மாவினுடைய இரவு 6 மாதம் என்று பிரம்மாவுக்கு ஒரு நாள் என்று சொல்லுது. இது எவ்வளவு பெரிய மறைக்கப்பட்ட உண்மை தெரியுமா? பிரம்மாவினுடைய விழிப்பு காலம் 6 மாதம் இருக்கு இல்லையா? அதைத்தான் நம்ம உத்தராயணம்ங்கிறோம். பிரம்மாவுடைய இரவு தூங்குற காலத்தை நம்ம தட்சிணாயனம்னு வச்சுக்கோங்க. அப்ப இங்க ஒளிப்பாதை, அதாவது சுக்லகதி கிருஷ்ணகதி அப்படிங்கிற 2 விஷயங்கள் இந்த பூமியில ஒரு நாள்ல நடக்குது. அப்படின்னா நாம எப்படி லைவாவே அந்த தானே பண்றோம்? பகல்ல வேலை செய்யணும், நைட்ல தூங்குறோம். அப்ப நம்ம பகல்ல வேலை செஞ்சுட்டு நைட்ல தூங்குறதுக்கு நமக்கு என்ன? இருள் உலகம், காலையில வெளிச்ச உலகம். அப்ப காலையில வெளிச்ச உலகத்துல நமக்கு உலகம் தெரியுது, இரவுல நம்ம தூங்கும்போது உலகம் மறைஞ்சிடுது. அப்ப இது மாதிரி பிரம்மா என்ன பண்றாருன்னா, அந்த ஞானத்தின் மூலமா சுக்லகதியில பயணம் பண்ணா உங்களுக்கு மோட்சம், நீங்க இந்த மாதிரி கிருஷ்ணகதியில நீங்க இறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நரகம் அப்படிங்கிற மாதிரிலாம் முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா? அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? தப்பா புரிஞ்சுக்கிறோம். இந்த தை மாசத்துல இருந்து இந்த டைம்ல நான் இறந்துட்டா நாங்க சொர்க்கத்துக்கு போயிடுவோங்க, அதுக்கப்புறம் இப்போ நான் இறந்தேன்னா நான் நரகத்துக்கு போயிடுவேங்க, அல்லது திருப்பி கீழ் உலகத்துக்கு வந்துருங்க அப்படிங்கிறதெல்லாம் தவறான புரிதல் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம சொன்ன விஷயத்த சரியா புரிஞ்சிக்காம அவங்க ஒரு மகாபாரத படத்துல ஒரு கதையை விட்டு வச்சிருக்காங்கன்னா அந்த கதையை உண்மைன்னு நம்புறோம். ஏன்னா சினிமா தான் நமக்கு இன்னைக்கு நம்மள நிறைய விஷயங்களை மாத்தி இருக்கு. இப்ப நிறைய பேர் நம்ம வாழ்க்கை மாறி இருக்கிறதுக்கு எது இங்க நம்ம நாட்டுல முக்கியமான விஷயமா நம்ம பாக்குறோம்னா திரைப்படம் முக்கியமான விஷயம். அப்ப திரைப்படத்துல ஒரு தப்பான விஷயத்தை உங்களுக்கு சொல்லிட்டாங்கன்னா நீங்க அதுதான் உண்மைன்னு நம்புவீங்க. அப்படிதான் பெரும்பாலான விஷயங்கள் நம்ம இடத்துல புகுத்தப்பட்டிருக்கு. நிறைய மதங்களும் சமயங்களும் எல்லாமே நமக்கு எப்படி எளிமையா புகுத்துறாங்க அப்படின்னா, படமா கொடுத்துட்டீங்கன்னா புரிஞ்சுக்குவாங்க. குழந்தைக்கே பாத்தீங்கன்னா நீங்க எழுத்துக்கள்ல சொன்னா அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சிக்க மாட்டான், ஆனா ஒரு படத்தை போட்டு காட்டினீங்கன்னா டக்குன்னு புரிஞ்சுக்குவான். இப்ப ஆப்பிள் ஆப்பிள் இந்த குழந்தை 10 தடவை சொல்லுங்க, அவன் புரிஞ்சுக்க மாட்டான். ஆனா ஆப்பிள் எடுத்து கையில காட்டி பார்ப்பா இதான் ஆப்பிள்னு சொல்லுங்க, டக்குன்னு பிடிச்சுக்குவான். ஓ இதான ஆப்பிள் அப்படின்ட்டு. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? அந்த புலன்கள் அடிப்படையில கொடுக்கின்ற விஷயங்கள் சீக்கிரம் கேப்சர் பண்ணும் பிரெயின், மனசு சீக்கிரம் பிடிச்சிக்கும். ஆனா வெறும் கருத்துக்களாக உபதேசங்களாக கொடுக்கிற விஷயங்களை மனசு அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்காது. அப்ப இந்த பாயிண்ட் நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். எதுக்கு இந்த பாயிண்ட் இங்க சொல்றேன்னா, இப்ப நம்முடைய வேத சாஸ்திரங்களுடைய உபதேசங்கள் பூரா எழுத்துக்களா இருக்கு, வார்த்தைகளா இருக்கு, நம்மளால புரிஞ்சுக்க முடியல. இதான் விஷயம். ஏன் எல்லாராலும் இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல, புரிஞ்சுக்க முடியலன்னா, நமக்கு உருவகப்படுத்தாம சொன்னா புரிய மாட்டேங்குது, சூட்சமா சொன்னா புரிய மாட்டேங்குது. நமக்கு ஏதாவது ஒரு திரைப்படம் மாதிரி சினிமாவில் போட்டு காட்டினா புரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த சினிமாவில் போட்டு காட்டுற அளவுக்கு நமக்கு இன்னைக்கு இந்த பாடத்திட்டங்கள் எடுத்து கொடுக்கறதுக்கு ஆசிரியர்கள் இல்லை. ஏன்னா எல்லாமே கமர்ஷியல் ஆயிடுச்சு. சினிமானாலே கமர்ஷியல் தானே. இப்போ சினிமாவில் ஒருத்தன் இன்வெஸ்ட் பண்றான்னா அவன் பல லட்சங்கள் பல கோடிகள் போட்டு அவன் பணத்தை திருப்பி எடுக்கணும். அவனுக்கு இந்த மாதிரி அத்தியாத்ம கல்வியை சினிமாவில் நம்ம கொடுக்கணும்னு நினைச்சா பணம் ஓடாது.
அப்போ அவனால் பணத்தை திருப்பி எடுக்க முடியாது. ஆகவே இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில் பார்க்கும்போது உங்களுக்கு உருவத்தில், வரைபடத்தில் அல்லது ஒரு வடிவத்தில் இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்க முடியாமல் தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நானெல்லாம் இந்த கல்வி முறையை இப்போ நவீனமயமாக்கி இந்த மாதிரி ஆன்லைனில் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, ஓரளவுக்கு புரிதல் வந்தவங்க, மெச்சூரிட்டி வந்தவங்க தான் இந்த மாதிரி கிளாஸ்க்குள்ளே வர முடியும். இப்போ எத்தனை பேரால் இந்த மாதிரி ஆன்லைன் ஆன் பண்ணி உள்ளே வர முடியும்? பெரும்பாலானவங்க வரமாட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மொபைல் ஃபோன் ஆப்ரேட் பண்ண தெரியாதவங்க இருப்பாங்க, கீபேட் மொபைல் ஃபோன் வச்சிருக்கிறவங்க இருப்பாங்க. அப்போ அவங்களோட நிலைப்பாடெல்லாம் நினச்சி பாருங்களேன். அவங்களாம் எந்த கதியில் போவாங்க? கிருஷ்ண கதியில் தான் போக முடியும், சுக்ல கதியில் போக முடியாது. ஏன்னா அவங்களுக்கு நாலேஜே டெவலப் ஆகலை, ஜென்ரல் நாலேஜும் டெவலப் ஆகலை, உள்ள இருக்கிற இன்னர் கான்சியஸ்னஸும் டெவலப் ஆகலை. ரெண்டுமே டெவலப் ஆகாத மனிதர்கள் எதற்கு சமம்? மிருகத்துக்கு சமம். நீங்கள் நிறைய பேர் கிராமத்தில் பாருங்களேன், ஆட்டு மந்த மாதிரி இருப்பான். ஆடு மாதிரியே, ஆடு கூட இவனும் போவான், ஆடு மேய்ப்பான், வருவான். ஆனால் ஆட்டுக்கும் இவனுக்கும் வித்தியாசமே இருக்காது. இவன் மனிதன், ஆடு மிருகம், இவ்வளவுதான் விஷயம். இப்படி நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம், கிராமத்தில் போனீங்கன்னா நிறைய பேர் பார்க்கலாம். ஆனால் யார் ஒருத்தர் இதெல்லாம் விசாரணை பண்ணி விவேகத்தினால விழித்துக் கொள்கிறானா, அவன் தான் மனித பரிமாணத்தினுடைய உயர் பரிமாணத்துக்கு வரான். அவன் தான் கேள்விகளை எழுப்புறான், அதை தேடுறான், அதை நோக்கி ஓடுறான், அவன் இதில் ஜெயிக்கிறான் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ நான் இங்கே சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, இது மாதிரி மனித பிறவி எடுக்கிற நாமெல்லாம் உண்மையிலேயே ஜலத்தேகம், அதாவது விந்துவாக இருக்கிறோம் அப்படிங்கிறது எங்கள் சாஸ்திரம் சொல்லுது. அப்போ எதுவரை வினை பயன் எஞ்சி இருக்குமோ அதுவரை அங்கே வாழ்ந்து பிறகும் சென்ற வழியிலேயே திரும்புகிறார்கள். எப்படி திரும்புகிறார்கள்? சந்திரலோகத்திலிருந்து ஆகாயத்திற்கு, ஆகாயத்திலிருந்து வாயுவிற்கு, வாயுவுக்கு பிறகு புகையாகின்றார்கள், புகையாகி அதன் பிறகு மேகமாகின்றார்கள், மேகமாகி மலை மேகமாகின்றார்கள், அங்கிருந்து மழையாக பொழிகின்றார்கள். அப்ப இந்த மாதிரி மழையாக பொழிந்து பூமிக்குள்ள மீண்டும் திரும்புகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க சாஸ்திரம் இப்படி எக்ஸ்டர்னலா சொல்லுது. இப்படி ஒரு உலகம் இருக்கு, நீ இப்படி போவ, இப்படிதான் திரும்புவ அப்படின்ட்டு வெளி விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த வெளி விஷயத்தின்படி நீங்க அப்படி கற்பனை பண்ணாலும், நீங்க எங்கேயோ ஒரு மேல் உலகம் இருக்கு, அந்த மேல் உலகத்தை நான் போறேன், அப்புறம் அங்கிருந்து நான் ஒரு ஆகாய மார்க்கமா திரும்புறேன், அப்புறம் நான் மலை மேகமாக மாறி பூமிக்குள்ளே மழையாக பெய்கிறேன், அப்புறம் மழையாக பெய்ஞ்ச பிறகு நான் மண்ணுக்குள்ளே விழுவுறேன், மண்ணுக்குள்ளே இருக்கிற பார்லி, செடி கொடிகள், கடுகு, உளுந்து போன்ற தானியங்கள் வழியாக நான் உணவாக போகின்றேன். அப்படி நான் உணவாக போன பிறகு நான் என்னவா மாறுறேன்? ரத்தமாக மாறுறேன், எலும்பாக மஜ்ஜையாக மாறுறேன், அப்புறம் அப்பாவுடைய விந்துவாக மாறுறேன், அப்புறம் நான் வெளியே மனிதனாக பிறக்கிறேன். இந்த ப்ராசஸை இப்படி சொல்லுது வேத சாஸ்திரம். இந்த ப்ராசஸ் இப்படி சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தோணும்? ஓ, இப்படி தான் நம்ம பூமிக்கு வரம் போல் இருக்கு, அப்போ மேலே போயிட்டு நம்ம இப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ராவல் பண்ணி திருப்பி இப்படி வரம் போல் இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க. ஏன்? இங்கே சாஸ்திரம் இப்படி தான் பேசும், வெளிப்படையாக பேசாது. ஏன்னா இப்போ நீங்கள் உண்மையிலேயே இந்த உயிரானது இப்படி கிளம்பி எங்கேயோ வெளியே போகுது, அப்புறம் வெளியே போயிட்டு எங்கேயோ திரும்பி இப்படி வருது அப்படிங்கிற மாதிரி வெளி உலகம் இருக்கான்னா ஒரு வெளி உலகமும் கிடையாது. எல்லாமே உங்களுடைய மனோ உலகம். இங்கே நீங்கள் இந்த இவ்வளோ பெரிய எக்ஸ்டர்னல் வேர்ல்டு இருக்குது, இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட பிரபஞ்சம் இருக்குது, இதில் எங்கேயோ சொர்க்கலோகம் இருக்குது அல்லது பிரம்மலோகம் இருக்குது, நான் அங்கே போயிட்டு திரும்பி வரப்போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பாடத்திட்டத்தில் ஜெயிக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா இந்த பாடத்திட்டம் அப்படி ஒரு விஷயத்தை சொல்கிறதே கிடையாது. இங்கே வெளிப்படையாக இங்கே ரிஷிகள் பேசவே மாட்டாங்க. இங்கே என்ன சொல்ல வருது இந்த சாஸ்திரம் அப்படின்னா, இப்போ இங்கே உண்மையிலேயே நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களால் ஏற்றுக்க முடியுதா? இப்போ நான் இதை எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னா, முக்கியமான பாயிண்ட் இதெல்லாம். கடுகளவு இருக்கிற இந்த விதை மட்டும்தாங்க இருக்குது அப்படின்னு நான் சொல்லும்போது நீங்கள் சரிங்க அந்த கடுகு விதை மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிறத அப்போதைக்கு ஏற்றுக்கிறீங்க. அந்த கடுகு விதையை கொண்டு போய் மண்ணுக்குள்ளே நட்ட உடனே அது சின்ன துளிர் விட்டு ஒரு செடியாகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்டு பிடிச்சி அப்படியே மரமாகி பல கிளைகள், பல இலைகள், பல கனிகள், காய்கள், பூக்கள் அப்படின்னு அப்படியே விரிஞ்சு பிரம்மாண்டமான ஆலமரமாக மாறும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இவ்வளோ பெரிய பரப்பளவில் பிடிக்கக்கூடிய ஒரு இடத்த உண்டாக்குனது இந்த சிறிய கடுகு தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழுந்திருக்கும் போது, அத்தனையும் எதுக்குள்ள ஒடுங்கி இருந்தது? அந்த கடுகு அளவுக்கு இருக்கிற விதைக்குள்ள தானே ஒடுங்கி இருந்தது. அதை அப்படியே உங்களிடத்துல அப்ளை பண்ணுங்க. உங்களிடத்துல எப்படி அப்ளை பண்ணணும்னா, இப்போ ராமசாமின்னு உங்க பேர் வச்சுக்கோங்க, கமலான்னு உங்க பேர் வச்சுக்கோங்க. நான் புரியறதுக்காக பேசுவேன். ராமசாமி, குப்புசாமிங்கிற 2 வார்த்தையை மட்டும் எடுத்துக்குவேன். யாராவது இருந்தால் கவனிச்சுக்காதீங்க. கமலா, விமலாவும் அப்படிதான். ஏன்னா ஈஸியாக 2 வார்த்தை வச்சுக்கலாம் புரிய வைக்கிறதுக்காக. அப்போ இங்கே ராமசாமி என்ன பண்ணுறாரு? தான் மட்டும் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு? உலகத்தை உண்டாக்கிட்டார். இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட உலகத்தை உண்டாக்கிட்டார். அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸில் இருக்குது, அங்கே கேலக்ஸி இருக்குது, அதில் சோலார் இருக்குது, அதில் நிறைய பிளானட்ஸ் இருக்குது. அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய வாழ்க்கை பூமியில் நடந்துகிட்டு இருக்கு. அவருக்கு மனைவி இருக்குது, குழந்தைகள் இருக்குது.
இவ்வளவு வச்சு அனுபவம் ஆக்கிட்டு இருக்கிற அந்த ராமசாமி நைட்டு தூங்கும் போது எல்லாமே விட்டுட்டாரு. அப்படி விட்டுட்டேங்கும் போது அவர்கிட்ட உலகம் இல்லைங்கிறத அவர் ஒத்துத்தான் ஆகணும். யோசனை பண்ணி பாருங்க, ராமசாமி கிட்ட இருக்கிற உலகம் காணாம போச்சு, அதை அவர் ஒத்துதான் ஆகணும். ஆனா அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவர் துரியத்துக்கே போல. அவர் எங்க இருந்துகிட்டு இருக்காரு? அவருடைய வாழ்க்கை முறை எங்க இருக்குது? விழிப்பு நிலை அனுபவம், கனவு நிலை அனுபவம், ஆள் உறக்க நிலை அனுபவம். இந்த 3 அனுபவங்களுக்குள்ளேயே இருக்கிறவங்களால இந்த உலகமே இல்லை அப்படின்னு சொன்னா ஏத்துக்க முடியாது. அப்ப அவங்க எங்க போகணும்? துரியத்துக்குள்ள போகணும். துரியம்ங்கிறது ஈஸ்வர நிலை. அப்ப ஈஸ்வர நிலைக்குள்ள போனா அங்க ராமசாமி தான் ஈஸ்வரன். ராமசாமி தான் இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட உலகத்தை படைச்சிருக்காரு. அப்ப ராமசாமி விருப்பத்தின் அடிப்படையில் இந்த உலகம் அவருக்கு தகுந்த மாதிரி டியூன் ஆயிருக்கு. அந்த டியூன்ல அவர் விருப்பப்பட்ட இடத்துல வாழ்றாரு. அவருக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கை அங்க நடந்துகிட்டு இருக்கு. மேபி அவர் அமெரிக்காவில் இருக்கலாம், சைனாவில் இருக்கலாம், இந்தியாவில் இருக்கலாம். ஏன்? அவருக்கு அப்படி வாழ்க்கை விருப்பம். அவர் என்ன விரும்புறாரோ அந்த வாழ்க்கை அந்த இடத்துல அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படி அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கையில அந்த வாழ்க்கை அவருக்கு பிடிச்சிருக்கு. இது விழிப்பு நிலையை அனுபவம் ஆக்குறாரு, கனவு நிலையை அனுபவம் ஆக்குறாரு, நைட்டு தூங்குறாரு, விடிஞ்சு எழுந்திருக்கிறாரு, மீண்டும் இந்த உலகத்தை அனுபவமாக்கிட்டே இருக்கிறாரு. இப்படியே இந்த வாழ்க்கையை அவர் விருப்பப்பட்டு வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது உடம்பு தளர்ந்து போய் உடம்பு விட்டுடுது. அப்ப மீண்டும் திருப்பி அந்த மனமானது என்ன பண்ணுது? இன்னொரு உடம்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பஞ்சபூதங்களோட சேருது. இப்ப மீண்டும் பஞ்சபூதங்களோட சேர்ந்து இன்னொரு உடம்பு எடுத்த பிறகு திருப்பி அம்மா அப்பா வந்துடுறாங்க, தாத்தா பாட்டி வந்துடுறாங்க, திருப்பி யூனிவர்சல் கிரியேட் ஆயிடுது. அப்ப இவ்வளவு பிரம்மாண்ட யூனிவர்சல் கிரியேட் ஆயிடுது. இவ்வளவு பெரிய யூனிவர்சல் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் பிரம்மம் சாட்சியா பார்த்துட்டு இருக்கு. இங்க பியூட்டி என்ன தெரியுமா? பிரம்மம் சினிமா பார்க்கிறவரு, படம் பார்த்துட்டு இருக்கிறவர் உட்காந்துட்டு இருக்காரு சேர்ல. இப்ப நீங்க வீட்டுல இருக்கீங்க. நீங்க வீட்டுல உங்களுடைய சொந்த வீடு, அதுல ஒரு பெரிய சினிமா தியேட்டர் இல்ல இன்டர்னல் ஹோம் தியேட்டர் செட் பண்ணிருக்கீங்க. அந்த தியேட்டருக்குள்ள நீங்க அழகா ஒரு சோஃபா போட்டு உட்காந்துட்டு ஒரு படத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த படத்தை பார்க்கிறவர் நீங்க. ஆனா அந்த படத்துல சீன் பயங்கரமா போயிட்டு இருக்கு. அப்படியே கொலை நடக்குது, கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது. எல்லாத்தையும் நீங்க ஜாலியா பார்த்து ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்க படம் பார்க்கின்ற பார்வையாளன் மட்டுமே. யூ ஆர் எ ஒன்லி அப்சர்வர், விட்னஸ் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. நீ ஒன்லி பார்வையாளன். அந்த சம்பவத்தை நீ சம்பந்தப்படவே இல்லை, நீ சாட்சி. சாட்சினா என்ன? ஒரு சம்பவம் நடந்ததை பார்க்கிறான், ஆனால் அந்த சம்பவத்தில் சம்பந்தப்படாமல் இருக்கின்றான். அவனுக்கு பேரு சாட்சி. இதுதான் சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அப்ப இங்க நீங்க அதை பார்வையாளனா மாறி இந்த உலகத்தை நீங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த நிலையில நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க. ஆனா அந்த படத்துல நடக்கிற அத்தனை சீனும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்க அந்த படத்துக்குள்ளேயே போய் மூழ்கிட்டீங்க. கதாநாயகனோடவே ஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு அந்த படம் பார்க்குற வரைக்கும். அந்த படத்துல வில்ல கதாநாயகனை அடிக்கும் போது உங்களுக்கு அப்படியே கோபம் கொந்தளிக்குது. இங்க சீட்ல உட்காந்துட்டு கோவப்படுறீங்க, அவனை அடிச்சுக்கிட்டு அவனை முடிச்சிடணும் அப்படின்ட்டு. ஏன்னா கதாநாயகன் சண்டை போடும்போது நீங்க கதாநாயகன் பக்கம். அப்ப நீங்க கதாநாயகன் பக்கத்தில் நின்றுகிட்டு அந்த வில்லனை அடிச்சு தூக்குங்க, மெதிங்க, கொல்லுங்கன்னு அப்படி குதிக்கிறீங்க. கதாநாயகன் அடிச்சு அவனை தூக்கி பந்தாடின பிறகு அப்பாடா அப்படின்னு சந்தோஷம் அடைகிறீங்களா இல்லையா? அப்ப அந்த சீனுக்குள்ள போய் நீங்க என்ஜாய் பண்ற வரைக்கும் அந்த படம் சுவாரஸ்யமா இருக்கு. படம் முடிஞ்ச பிறகு ஒண்ணுமே இல்லையே, எம்டினஸ், ஒயிட் ஸ்கிரீன், நான் மட்டும்தான் இருக்கிறேன். அப்ப நானே என்ன பண்றேன்? என்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில ஒரு ஒயிட் ஸ்கிரீனை உருவாக்குறேன், ஒரு ப்ரொஜெக்ஷனை உருவாக்குறேன். அந்த ப்ரொஜெக்ஷன்ல இருந்து ஒரு பெரிய படத்தை உருவாக்கி படத்தை ஓட்டுறேன், படத்தை பார்க்குறேன், அந்த படத்துல சுவாரஸ்யமா கலந்துக்கிறேன், சீன் பை சீன் குத்து வெட்டுன்னு கத்துறேன், காமெடி சீன் வரும்போது குதிக்கிறேன், சோக சீன் வரும்போது அழுவுறேன். இவ்வளவு நடந்துகிட்டே இருக்கு. இதுதான் உண்மை வாழ்க்கை. இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை அதுதான். ஆனா இது கனவு வாழ்க்கை, ஈஸ்வரனுடைய கனவு. ஈஸ்வரன் படம் பார்த்துட்டு இருக்கான். அப்ப இந்த படத்துல நீங்க ஒரு கேரக்டர் நடிச்சிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியல. சினிமாவில் கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்கும்போது இங்க கன்னத்துல போட்டுக்கிறாங்க நிறைய பேரை பார்க்கலாம். சினிமாவில் கொலை நடக்கும்போது ஐயோன்னு கத்திக்கிட்டு காது கண்ணையும் பொத்துறவங்க இருக்கலாம். பட் இதெல்லாம் என்ன? அவங்க அதுக்குள்ள மூழ்கி போனதுனால அந்த சீன் பை சீன் அவங்க கிரியேஷனை பார்த்துட்டு ரியாக்ட் பண்றாங்க, பாதிக்கப்படுறாங்க. ஆனா இந்த பாதிப்பெல்லாம் எதுக்கு? மைண்டுக்கு தானே. இந்த பாடி மைண்ட் அட்டாச்மெண்ட்டுக்கு தானே. அப்ப நீங்க இந்த பாடி மைண்ட் அட்டாச்மெண்ட்டை விட்டு பாருங்க, துரியத்துல நின்று பாருங்க, உலகமே மறைஞ்சு போயிடும். நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. இதுக்கு நான் மீண்டும் அந்த திருமந்திர பாடல் தான். பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே. அப்ப இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட பரமனை எது மறைச்சிக்கிட்டு இருக்கு? பஞ்ச பூதங்கள் மறைச்சிக்கிட்டு இருக்கு, இந்த வடிவம் மறைச்சிக்கிட்டு இருக்கு, உலகம் மறைச்சிக்கிட்டு இருக்கு. ஆனா நீங்க இந்த ஞானம் அடைஞ்சிட்டீங்கன்னா பரத்தில் மறைந்தது இறைவனிடமே இந்த உலகம் மறைஞ்சு போயிடும். அவ்வளவுதான். எங்கிருந்து தோன்றியதோ அந்த மூலத்துக்குள்ளேயே போய் ஒடுங்கி போயிடும். கடுகளவு விதையிலிருந்து வெளிப்பட்ட பிரம்மாண்ட ஆலமரம் மீண்டும் கடுகளவு விதையில்தான் திரும்புகின்றது. ஆனால் மல்டிபிளா திரும்புது.
ஒரே ஒரு விதையை தான் நான் பூமியில நட்டு வச்சேன். ஆனா அந்த ஒரு கடுகளவு இருந்த விதை வந்து பிரம்மாண்ட ஆலமரமாக மாறி பல ஆயிரக்கணக்கான விதைகளை வெளிப்படுத்த முடியுமானால் அது அத்தனையும் அந்த சிறிய விதையின் வியாபகம், விரிவு என்று உங்களால் புரிந்து கொள்ள முடிந்தால் இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சம் என்னுடைய மனதின் வியாபகம் என்பது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இது புரிந்து கொள்ள முடிய வேண்டுமானால் நீங்கள் துரியம் என்ற நிலையை அடையும் போது மட்டும்தான் சாத்தியமாகும். நீங்க இந்த 3 விஷயங்களுக்குள்ள சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் சாத்தியமே ஆகாது என்பதை இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்க இந்த பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துக்குள்ள இங்க நம்ம ஜலசரீரம் எடுத்து வருவதும் போவதும் உண்மையில் இங்க ஒரு நிகழ்வு கிடையவே கிடையாது. வானமண்டலிருந்து அப்படி நடக்கிறதே கிடையாது. இங்க பரமனே தன்னுடைய வைபவத்தை அப்படி ஒரு உடல் வழியா வெளிப்படுத்தி இப்படி ஒரு படமாக ஓட்டி அந்த இவ்வளவு லீலைகளை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இங்கு யாரும் வருவதும் இல்லை, போவதும் இல்லை. இங்கு யாரும் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. எல்லாம் இறை அம்சம். இறை அம்சம்னா இறைத்தன்மைக்குள்ள இருக்கின்ற ஒரு அற்புதமான திருவிளையாடல். அப்ப இது ஒரு திரைப்படம் அப்படிங்கிற திருவிளையாடல் படத்தை மனசுக்குள்ள ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இதை தான் இங்க சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா கிருஷ்ணகதி, சுக்லகதி. அப்ப நீங்க கிருஷ்ணகதிங்கிற இருள் பாதைக்குள்ள போயிட்டீங்கன்னா திருப்பி திருப்பி ஏன் உடல் எடுக்க வேண்டியது இருக்குன்னா, அந்த மனசே வந்து தன்னுடைய சக்தியை வச்சு திருப்பி பஞ்சபூதங்களோடு சேர்ந்து உடம்பு எடுத்துக்கிட்டு இந்த உலகத்தை என்ஜாய் பண்ண பாக்குது. அப்ப இந்த என்ஜாய்மெண்ட் வந்து அந்த மனதனுடைய ஆசா பாசங்களுக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி இருக்குது. ஒரு டைம் அது என்ன பண்ணுது, இந்தியாவில் பிறக்குது, ஒரு கிராமத்துல பிறக்குது, அங்க தண்ணி கூட இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. திடீர்னு அந்த மனசு வந்து நியூஸ் எல்லாம் பார்க்குது, அமெரிக்காவில் என்னவோ பயங்கரமா இருக்காமா, அங்க காரு பங்களாலாம் இருக்காமா, அப்படி வாழ்றான் இப்படி வாழ்றான், சொர்க்கம் மாதிரி இருக்கு வாழ்க்கை அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டே உடம்ப விட்டுடுது. அடுத்த பிறகு அமெரிக்காவில் பிறக்குது. அமெரிக்காவில் பிறந்து அங்க ஒரு விதமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது அது இந்தியாவை பார்க்குது. அங்கெல்லாம் பாருங்களேன், எல்லாம் எவ்வளவு ஒற்றுமையா வாழ்றாங்க, எவ்வளவு அருமையா கிராம வாழ்க்கை, அப்படியே ஆனந்தமா இருக்குது. இங்க பாரு, எப்ப பார்த்தாலும் இந்த புகைகள், சப்தம், ரவுடித்தனம், எங்க பார்த்தாலும் ரச்சு ரகலாச்சா, இது ஒரு வாழ்க்கையா? இந்தியா போய் ஒரு ஆனந்தமா வாழ்ந்தா நல்லா இருக்கும். அமைதியான வாழ்க்கை, கிராம வாழ்க்கை, பசுமையான சூழல், அப்படியே அங்கிருந்து நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு உடம்பு விட்டுருது. அடுத்த பிறகு என்ன ஆயிடுது, இந்தியாவில் பிறக்குது. இப்படிதான் மாத்தி மாத்தி பறந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஆசைகள், மனதினுடைய ஆசைகள். அப்ப இந்த மாதிரி ஆசைக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை மாறலாம், ஆனா வாழ்க்கை முடியாது. ஏன்னா ஒரு ஆற்றல் வேறு ஒரு ஆற்றலாக மாறிக்கொண்டே இருக்கிறதுங்கிற விஷயம் என்னன்னா, இறைவனுடைய அந்த கனவு விஷயமானது தினசரி இறைவனுடைய தூக்கத்துல மாறிக்கிட்டே இருக்கும். பிரம்மா 6 மாசம் தூங்குவாரு. அந்த 6 மாசத்துல உலகத்துல எவ்வளவு மாற்றங்கள் நடக்குது இல்லையா? அந்த தூக்கத்துல இங்க எல்லாமே ஒடுங்குது இல்ல. அதை வந்து தற்காலிகமா நம்ம 6 மாசத்துல பாக்குற வாழ்க்கை மாதிரி நம்ம அரை நாள் தூங்குற வாழ்க்கையில நம்ம பாக்குறோம், உலகத்தை விட்டுறோம். ஆனா 6 மாசத்துல பாக்குற வாழ்க்கைங்கிறது நமக்கு 1 வருடம் என்ற கணக்கு எந்த அடிப்படையில் காட்டப்படுது? உடம்பை விட்டுட்டு போன பிறகு பித்ருக்கள் அடுத்த வருடத்துக்கு மீண்டும் இந்த விழிப்பு நிலைக்கு வரும்போது, பிரம்மா விழிக்கும் போது பித்ருக்கள் வந்துருவாங்க. பித்ருக்கள் வந்துருவாங்கன்னா என்ன, திருப்பி அந்த மைண்ட் ஆக்டிவேட் ஆகி உடம்பு எடுத்துக்கும். அப்ப இந்த மாதிரி இந்த உடம்பு எடுக்கிறது, இந்த மைண்ட் திருப்பி ஆக்டிவேட் ஆகிறது எல்லாமே ஈஸ்வரனுடைய கனவுல, ஈஸ்வரனுடைய எண்ணங்கள்ல நிகழ்ந்துட்டு இருக்கிற ஒரு நிகழ்வு. ஆனா அந்த ஈஸ்வரனுடைய நிகழ்வை தான் நானே ஈஸ்வரன் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்ப இந்த கனவு உலகத்தை நீங்க வேணுமா வேண்டாமா, இந்த நனவு உலகம் உண்மையில இருக்கிறதா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா உண்மையிலே நீங்க யாரு, நானே அந்த பிரம்மம் அப்படிங்கறத புரிய வந்துடும். அதுக்கப்புறம் இங்க அடைகிறதுக்கோ அடையப்படுவதற்கோ ஒன்றுமே கிடையாது. அப்ப இங்க அனுபவம், அனுபவிப்பவன், அனுபவிக்கப்படும் பொருள், பார்ப்பான், பார்வை, பார்க்கப்படும் பொருள் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இருப்பவன் ஒருவனே, அவன் இறைவனே. அப்ப இறைவனுடைய வைபவம் இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சத்தை அவனுடைய சக்தியின் மூலமாக வெளிப்படுத்தி இப்படி ஒரு விளையாட்டை விளையாடிக்கிட்டு இருக்கு. அதுல தான் இந்த ஆண் பெண் உறவு, இந்த பூமி, இந்த ஆகாயம் அப்படிங்கிற இந்த பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையில இந்த உலகம் உண்டாகி இருக்கு. ஆனா இந்த சேர்க்கை எல்லாமே இறை சக்திக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிற மனோவியாபகம். அதனால தான் இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, மனித உடல் வந்து சூட்சும உடலா வெளியேறும் போது புலன்களையும் நம்ம எடுத்துக்கிட்டு தான் வெளியே போறோம். ஏன்னா புலன்கள் அப்படின்னா சக்தியை, இப்ப பார்க்கும் சக்தி, நுகரும் சக்தி எல்லாம் நீங்க வெளியே எடுத்துட்டு போறதுனால தான் திருப்பி நீங்க அந்த புலன்களோட பிறக்க முடியும். அப்ப அந்த புலன்களோட நீங்க பிறந்த உடனே கண்ணோட பிறக்கிறீங்க, ஆனா கண் பார்வை வந்துடுது, காதோடு பிறக்கிறீங்க, காது கேட்கிற சக்தி வந்துடுது. அப்ப இந்த உயிரானது இந்த பதிவுகளை சுமந்துக்கிட்டு போகுது இல்லையா, அந்த மனோபதிவுகள், அந்த மனோபதிவுகள் மீண்டும் ஒரு உடம்பு மூலமாவே வந்து உடம்பு எடுக்கிற ஒரு நியதி நடக்கிறதுக்கு என்ன காரணம்னா, ஆற்றல் பரிமாணம், ஆற்றல் பரிணாமம், அப்படி 2 விஷயத்துல பார்க்கணும். பரிணாமம் என்பது உடலின் அடிப்படையில, பரிமாணம் என்பது அறிவின் அடிப்படையில். 2க்கும் வித்தியாசம் நல்லா புரிஞ்சுக்கணும். பரிணாம வளர்ச்சி, பரிமாண வளர்ச்சி அப்படின்னு 2 விஷயம் இருக்கு. பரிணாமம் என்பது பல்வேறு உடல்கள், அதாவது ஒரு அறிவு தாவரத்தை தொடங்கி புழுவாய் மிருகமாய் எல்லாம் மாறிட்டு வர்றது பரிணாமம் என்று சொல்வோம்.
பரிமாணம் என்பது பிளாட்ஃபார்ம். பிளாட்ஃபார்ம்னா எப்படி? இப்போ நீங்க வந்து ஒரு முதல் படிக்கட்டில் இருக்கிறீங்கன்னா அது ஒரு பிளாட்ஃபார்ம். நீங்க செகண்ட் படிக்கட்டு ஏறீங்கன்னா அது ஒரு பிளாட்ஃபார்ம். இப்படியே நீங்க மேலே ஏறி போய் ரொம்ப டாப்ல நின்றுட்டு அந்த வீட்டில் உச்சி மாடியில் போய் நின்றுட்டு நீங்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அது ஒரு பிளாட்ஃபார்ம். அப்போ நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் நிற்கணும்? நீங்கள் மொட்டை மாடி மேலே போய் நின்று பார்த்தீங்கன்னா கீழே ரோட்டில் போகிற வர்றவன் எல்லாரும் தெரியும். ஆனால் நீங்கள் கீழ்ப்படிக்கட்டில் நின்றுக்கிட்டு ரோட்டில் போகிற வர்ற பார்க்க முடியுமா? எல்லாரையும் பார்க்க முடியாது. உங்களுக்கு கண்ணுக்கு என்ன தெரியுமோ அதானே தெரியும். நீங்கள் வீட்டு காம்பவுண்ட் முன்னாடி நின்று பார்க்குறப்போ 4 பேர் தெரியும். ஆனால் நீங்கள் வீட்டு படிக்கட்டு ஏறி போய் மொட்டை மாடியில் நின்று போனீங்கன்னா 40 பேர் தெரியும், 4000 பேர் தெரியும். ஏன்னா அங்கே எல்லாமே சுற்றி தெரியும், வீடுகள் பூரா தெரியும். அப்போ இந்த பிளாட்ஃபார்முங்கிறது இப்போ புரியுதா? பரிமாணம்ங்கிறது இப்போ புரியுதா? அந்த பரிமாணம்னா என்னன்னா மைண்டினுடைய டிராவலிங் பாத். மைண்ட் என்ன பண்ணுதுன்னா அப்டேட் வெர்ஷன் ஆகணும், அப்டேட் ஆகிட்டு ஹையர் பிளாட்ஃபார்ம்குள்ளே வந்துடுச்சுன்னா, ஹையர் பிளாட்ஃபார்ம் நான் நீங்கள் சொல்கிறது வந்து ஈஸ்வரான்னு புரிஞ்சுக்கணும். ஈஸ்வரனுக்குள்ளே வந்துடுச்சுன்னா, துரியம்குள்ளே வந்துடுச்சுன்னா, அந்த துரியம் தான் பிரம்மரந்திரம், அதாவது 10ஆம் வாசல், 3வது கண் அப்படின்னு எல்லாம் பேர் வச்சிருக்கல, எல்லாமே துரியம் தான். அந்த இடத்துக்கு போயிடணும். அங்கே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 4வது நிலை என்ன அப்படின்னா அயாம்னஸ். அயாம்னஸ்னா நானே ஈஸ்வரன். அப்போ ஈஸ்வரன் எங்கே இருக்கிறான்? பிரம்மத்தின் ஆற்றல். அப்போ நானே பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மின்னு அப்போ தான் சொல்ல முடியும். அகம் பிரம்மாஸ்மின்னு எப்போ சொல்ல முடியும்? அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டு. ஆனால் நம்ம மனித உடலுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறது ஒரு அஜ்ஞானம், சாஸ்திர ஞானம். அது வந்து பரோட்ச ஞானம். இந்த டிஃப்ரெண்ட் புரியுதா? சாஸ்திர ஞானம், பரோட்ச ஞானம், அஜ்ஞானம் எல்லாம் ஒன்று தான். ஆனால் ஞானம் என்பது அனுபவம், சுயானுபவம். அப்போ சுயானுபவம்ங்கிறது அந்த ஃப்ரீக்குவென்சிக்குள்ளேயே நான் போய் என்னை அனுபவமாக்குறது. நான் தான் நேற்று சொன்னேன் இல்லையா, ஒரு சுரக்காயை வந்து சும்மா பார்த்துக்கிட்டே இருக்க வரைக்கும் சுரக்காய் பொம்மை தான் தெரியும். அதே சுரக்காயை நீங்கள் நேரடியாக கையில் கூட வாங்கி பார்க்கலாம், அது ஒரு அனுபவம். ஆனால் அந்த சுரக்காயை சாப்பிட்ட பிறகு உங்கள் உள்ளே போய் அந்த சுரக்காய் ரத்தமாக எலும்பா மஜ்ஜியாக மாறி உங்களோடவே மெர்ஜ் ஆகிடுது. இப்போ நீங்கள் வேற இல்லை, சுரக்காய் வேற இல்லை. சுரக்காவே உங்கள் உடம்புக்குள்ள ரத்தமாக மாறிடுச்சு, எலும்பாக மாறிடுச்சு, மஜ்ஜியாக மாறிடுச்சு. இனிமேல் சுரக்காயும் உங்களையும் பிரிக்க முடியாதுன்னு நேற்று நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன் இல்லையா? அதைத்தான் இங்கே சொல்கிறேன். நீங்கள் துரியம் அப்படிங்கிற நிலைக்குள்ளே போயிட்டீங்கன்னா இறைவனையும் உங்களையும் பிரிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் 2 பேரும் மெர்ஜ் ஆகிடுறீங்க. இது வரைக்கும் புரியாமல் நீங்கள் வெளியிருந்த வரைக்கும் சுரக்காய் தனியாக இருக்குது, ராமசாமி தனியாக இருக்காரு. ஆனால் சுரக்காவை சாப்பிட்ட பிறகு ராமசாமியாகவே சுரக்காய் மாறிடுது. சுரக்காய் தனியாகவே இல்லை, சுரக்காவே ராமசாமி ஆயிடுச்சு. நம்ப முடியுதா? நம்பித்தான் ஆகணும். ஏன்னா சுரக்காய் உள்ளே போச்சு, ராமசாமி சாப்பிட்டாரு, ராமசாமியோட ரத்தமாக மாறிச்சு, எலும்பாக மாறிச்சு, மஜ்ஜியாக மாறிச்சு. எங்கெங்க சுரக்காய்? ராமசாமியாக நிற்கிறாரு. அது மாதிரி இங்கே எங்கெங்க உண்மையாக ராமசாமி பிரம்மமாக மாறிட்டாரு, முடிச்சது மிங்கிள் ஆயிடுச்சுன்னா அதுதான் அகம் பிரம்மாஸ்மி. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு டெப்தான சப்ஜெக்டை எங்கள் சாஸ்திரம் இப்படி புரிய வைக்க பார்க்குது. இது புரிஞ்சுக்காதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புறத்திலேயே நாட்டம் காட்டிட்டு இருப்பாங்க. புறத்திலேயே நாட்டம் காட்டிட்டு வெளி விவகாரத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு யாகம் பண்ணுறேன், யக்னம் பண்ணுறேன், கோயிலுக்கு போகிறேன், பூஜை பண்ணுறேன், இப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் எதுக்குன்னா ஆரம்ப நிலையில் இருக்கலாம். நீங்கள் 1ஆம் கிளாஸ் படிக்கலாம், 5ஆம் கிளாஸ் படிக்கலாம், தப்புன்னே சொல்ல மாட்டோம். ஆனால் 1ஆம் கிளாஸில் 5ஆம் கிளாஸ்லேயே நிற்க வேண்டாம். அதுக்கு மேலே மேல் படிப்பு இருக்குப்பா, +1 இருக்குப்பா, +2 இருக்குப்பா, கிராஜுவேஷன் இருக்குப்பா, PhD இருக்குப்பான்னு சொல்லும்போது நீங்கள் ஆர்வமாக வரணுமா வேண்டாமா? இல்லைங்க, எனக்கு 10ஆம் கிளாஸை பிடிச்சிருக்கு, நான் இங்கே இருக்கிறேன்ட்டு நீங்கள் அங்கேயே உட்காந்துட்டு இருந்தா அப்படியே இருக்க வேண்டியதான், பூஜை பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதான், கோயிலாக போயிட்டு இருக்க வேண்டியதான். ஒரு மாற்றமும் நடக்காது. உடம்பு வேணால் வயசாகி போயிடும், கிளடு தட்டிடும், அப்புறம் தானாகவே போய் சேர வேண்டியதான், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இங்கே உடம்பை நம்ம இழக்கிறதுக்கு யார் காரணம்? நம்மளே தான் காரணம். நம்ம அஜ்ஞானத்தினால, இந்த மாதிரி அறியாமையினால நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்டோம். திருப்பி நம்ம ஆசையினுடைய அடிப்படையில் வரப்போகிறோம். அப்போ நம்ம இங்கே வந்து ஜென்ரல் எஜுகேஷனில் எப்படி நம்ம ஹையர் பிளாட்ஃபார்ம்குள்ளே என்ட்ரு ஆகும்போது கொஞ்சம் ஹையர் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் பார்க்குறோம். காலேஜுக்குள்ளே போகும்போது அதுக்கு தகுந்த ப்ரொஃபஸரை பார்க்குறோம், PhD போகும்போது PhD ப்ரொஃபஸரை பார்க்குறோம். அது மாதிரி இங்கே நீங்கள் சாதாரண பக்தியில் வாழ்ந்துருக்கலாம், பக்தி குருமார்களை சந்திச்சிருக்கலாம், தப்புன்னு சொல்லவே மாட்டோம். அது ஆரம்ப நிலையில் உங்களுக்கு தேவை, அந்த குருவை தொட்டுட்டு தான் நீங்கள் வரணும். ஆனால் அதுலேயே நிற்காதீங்க, அடுத்தடுத்த மேல் நிலைக்கு வருவதற்கான முயற்சி எடுங்க, பயிற்சி பண்ணுங்க. அப்போ நீங்கள் உயர் பரிமாணத்துக்குள்ள வந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய உண்மைத்தன்மை என்ன, நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இறைவன் யார் அப்படிங்கிற அருமையான விஷயங்கள் நமக்கு புரிய வரும் என்பது தான் இங்கே சாஸ்திரம் இப்படி பூடகமாக சொல்கிறத பஞ்சாக்னி வித்யா என்ற அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு அரசன் வந்து யாருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு? கௌதம முனிவருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் கேட்கலாம், ஏங்க கௌதம முனிவருக்கு போய் அரசர் சொல்லி கொடுத்துட்ருக்காரு, இது எப்படி நீங்கள் ப்ராக்டிக்கலி நம்புகிற மாதிரி இருக்கா
மகா ஞானியான கௌதமருக்கு போய் ஒரு அரசன் சொல்லணுமான்னு கேட்டா இங்கதான் விஷயம். எப்படின்னா, இந்த செக்ஸுவல்ல அரசனுக்கு அனுபவம் இருக்கு, கௌதம முனிவருக்கு அனுபவம் இல்லை. புரியுதா பாயிண்ட்? இப்போ ஒரு கணவன் மனைவி உடல் உறவு என்பது ஒரு அரசனுக்கு உண்டு வாழ்க்கையில. ஆனா ஒரு துறவிக்கு கிடைக்குமா? துறவி எல்லாத்தையும் துறந்துட்டு போயிட்டான். மனைவி இல்லை, குழந்தையும் இல்லை, அவனுக்கு வாழ்க்கையே காடு, அவன் இறை சிந்தனையில் வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு அந்த அனுபவம் இல்லை. அதாவது கணவன் மனைவி உறவான அனுபவம் அவனுக்கு இல்லை. அப்ப அந்த துறவி யாருக்கிட்ட கத்துக்கணும்? கணவன் மனைவி உறவு வாழ்ந்தவர்கிட்ட தான் கத்துக்கணும். ஏன் கணவன் மனைவி உறவுங்க எப்படிங்கன்னு கேட்டா, அது கணவன் மனைவியை வாழ்ந்தவங்க தான் அதை சொல்ல முடியும். கணவன் மனைவி உறவுங்கிறது இப்படிங்கன்ட்டு. ஆனா ஒரு சன்னியாசி கணவன் மனைவி உறவே வாழாம சன்னியாசத்துக்கு போயிட்டு ஏங்க அது எப்படி இருக்குங்க எப்படி இருக்குமான்னு கேட்டே இருக்க வேண்டியதான். காலம் தான் போகும். அவன் ஒரு நாளும் அந்த அனுபவத்துக்கு வர முடியாது. அப்ப அந்த அனுபவம் என்பது இங்க இல்லற தர்மத்தில் நடக்கிற அனுபவமா இருக்கிறதுனால நம்முடைய சனாதன தர்மம் எப்படி வழிவகுத்திருக்குன்னு பாருங்களேன். பிரம்மச்சரியம், இல்லறம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம்னு தான் வகுத்திருக்க தவிர சந்நியாசம், வானப்பிரஸ்தம், இல்லறம், பிரம்மச்சரியம் திருப்பி போட்டு பண்ணுமா? பண்ணாதில்ல. ஆனா நிறைய மூடர்கள் என்ன பண்ணிடுறாங்க, நேரடியா சன்னியாசத்துக்கு போக பாக்குறாங்க. அப்படி போனவன் சன்னியாசியா இருக்கிறானா? எப்படி சன்னியாசியா இருக்கிறான்? இன்னைக்கு எல்லா சன்னியாசியும் சைட்ல ஒண்ணு வச்சிட்டு இருக்கான். அப்ப எதுக்கு இப்ப சன்னியாசி மாதிரி ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டு சைட்ல ஒண்ணு வச்சுக்கிட்டு வாழ்ற வாழ்க்கை ஒரு போலி வாழ்க்கை இல்லையா? உனக்கு இல்லறத்துல வாழ ஆசை இருந்தா நீ திருமணம் பண்ணிட்டு அந்த இன்பம் உடல் உறவுனா என்னன்னு அந்த இன்பத்தை என்ஜாய் பண்ணிட்டு அது எதுக்காகங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீ சன்னியாசி ஆனீன்னா சன்னியாசிய வாழ்க்கையினுடைய அந்த உண்மைத்தன்மை அழகா இருக்குமா இருக்காதா? அந்த சன்னியாசி தானே உண்மையான சன்னியாசியா வாழ முடியும். அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடும். அதாவது பிரம்மச்சரியம்னா என்னன்னு தெரியும், இல்லறம்னா என்னன்னு தெரியும், வானப்பிரஸ்தம்னா என்னன்னு தெரியும், சன்னியாசம்னா என்னன்னு தெரியும். ஆனா பிரம்மச்சரியத்திலிருந்து நேரா இல்லறம் போகாம வானப்பிரஸ்தம் போகாம சன்னியாசம் போறவன் பெரும்பாலும் உண்மையான சன்னியாச வாழ்க்கை வாழ்வதில்லை. ஏன் வாழ்வதில்லைன்னா அவனுக்கு உடம்பும் மனசு இருக்கிறதுனால அவனுடைய உணர்ச்சிகளை அவனால கட்டுப்படுத்த முடியாது. அப்ப உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம வாழ்கின்ற வாழ்க்கையில அவன் தடம் மாறி போறதுனால தான் இப்ப நிறைய சாமியார்கள் எல்லாம் பெண் விஷயத்துல மாற்றாங்கன்னு பாக்குறோம்ல. அப்ப பிரேமானந்தா, இப்ப நித்யானந்தா, அந்த ஆனந்தா, இந்த ஆனந்தா, ஆனந்தாங்கிற வார்த்தையே ஒரு கேவலமாக்கிட்டாங்கல்ல. ஏன்னா ஆனந்தாங்கிறது எப்படிப்பட்ட ஒரு உயர் வாழ்க்கை. அந்த இறை அனுபவத்தை ஆனந்தான்னு சொல்லுது வேதம். சச்சித் ஆனந்தாங்குது. சச்சித் ஆனந்தான்னா அந்த சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கின்ற தெய்வீக நிலை இறை அனுபவத்தை சொல்லுது. ஆனா அந்த ஆனந்தாங்கிற பேரை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அக்கிரமங்கள் பண்ணுகின்றவர்கள் நம்ம எப்படி அனுமதிக்க முடியும்? அது இந்த மாதிரி புரிதல் இல்லாதவருடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அப்ப புரிதலான வாழ்க்கை முறை என்பது இங்கு எல்லாவற்றையும் அனுபவித்து பார்த்து அதனுடைய அனுபவங்களினுடைய சேகரிப்புல நான் யார் என்று நாம் நம்மை உணர்ந்து கொள்ளுகின்ற ஒரு உயரிய விஷயம்தான் இங்கு சனாதன தர்மம் சொல்லுகின்ற சாஸ்திர நெறி. அதை சரியா நம்ம பிடிச்சிக்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு சரியான முறையில் நம்ம பயணம் பண்ணணும். அதற்கு பெயர் தான் ஒளிப்பாதை அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. ஒளிப்பாதைன்னா எங்க மேல ஒரு லைட் மாதிரி ஒளிர்ந்துருக்கிட்டு இருக்கோம், அதை போய் நம்ம பிடிக்க போறேன் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் நிறைய பேர் கண்ட விஷயத்தை வளர்த்தி வச்சிருப்பானுங்க. கண்டபடி கதை விட்டுட்டு இருப்பான். அதையெல்லாம் கேட்டு வீணா போகாதீங்க. ஏன்னா நம்ம பாடத்திட்டங்கள் பூரா நான் மேக்ஸிமம் உடைச்சிடுவேன். எல்லாத்தையும் உடைச்சி பேசிடுவேன். யார் வந்தாலும் நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நான் பேசுறதெல்லாம் உண்மையை பேசுறேன், சத்தியத்தை பேசுறேன். நான் எதுக்கு பயப்படணும்? நான் பொய் பேசுற மாதிரி இருந்தால் தான் பயந்து பேசணும், மறைச்சி பேசணும், அப்புறம் உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசணும். எல்லாமே டிரான்ஸ்பரன்சி. இவ்வளவுதான் விஷயம். இதில் விருப்பம் இருந்தால் இந்த மாதிரி பாடத்திட்டத்தில் பயணம் பண்ணுங்க. இல்லை நான் எனக்கு இப்படி தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்படியே போயிட்டு இருங்க. அதனால எனக்கு ஒன்றும் இல்லை. பிறவிகள் உங்களுக்கு அதிகமாகும். இன்னும் ஒரு 4-5 உடம்பு எடுத்து வர வேண்டியிருக்கும். 40 உடம்பு எடுக்கலாம். உடம்பு மாறலாம். அது மனித உடலே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஆகவே இதனுடைய சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு இந்த பாதையில் பயணம் பண்ண பாருங்க. இந்த உபநிஷத்து இன்னும் அருமையான விஷயங்களை நம்மளோட பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கு. ஏன்னா ரிஷிமார்கள்லாம் தயாராக இருக்காங்க. அவங்களை நம்ம பிடிச்சிக்கிறதுல தான் நம்முடைய உண்மையான தேடுதல் இருக்கு, ஆழம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த பாடத்தில் இன்னும் நம்ம விரிவாக போகலாம். இன்றைக்கு நான் நேரம் கருதி இந்த இடத்துல இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.